யாரு சாமி இவன் அப்படின்னு பீமா படத்துல விக்ரம பார்த்து பிரகாஷ் ராஜ் கேட்குற மாதிரி இப்போ ஐபிஎல்ல யாருப்பா இவங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸை பார்த்து ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சீசனோட ஆரம்ப நிலை அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு பெருசாக கை கொடுக்காத ஒரு சூழல் தான் இருந்தது. ஏன்னா அந்த அணி தாங்கள் விளையாடின முதல் 5 போட்டிகளை எடுத்துக்கிட்டா அதில் ஒரு போட்டியில் மட்டும்தான் வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. எஞ்சிய 4 போட்டிகள்லையும் தோல்வியை தான் தழுவி டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 10வது இடத்துல இருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 10 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட பிளே ஆஃபுக்கு வந்து குவாலிஃபை ஆகிற டீம்ல இவங்க ஒருத்தராக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பேக் டு பேக் வந்து தொடர்ந்து தங்களோட வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க. இப்போ என்னன்னா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் இவங்க டேபிள் டாப்பராகவே வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது அடிச்சிருக்கு. ஒரு பக்கம் அதற்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட கடின உழைப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டியோட முடிவு தான் இப்போ மும்பைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகள் மோதக்கூடிய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் தங்களோட வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் டேபிளில் நம்பர் 1 இடத்துக்கு முன்னேறுவாங்க. இதற்கு அடுத்ததான் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பெங்களூரு எல்எஸ்ஜி அணிகள் மோதக்கூடிய போட்டி நடக்க இருக்கு. இந்த போட்டியில் ஆர்சிபி வெற்றியை பதிவு பண்ணா அவங்க 19 புள்ளிகளோட டேபிளில் முதல் இடத்துக்கு முன்னேற முடியும். அதே சமயம் 2வது இடத்துல நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் அணி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ஏற்கனவே +1க்கு மேலே இருக்கு. அதே சமயம் குஜராத்தோட நெட் ரன் ரேட் +ல இருந்தாலும் கூட 18 புள்ளிகள் அவங்க கிட்ட இருந்தாலும் மும்பையை விட அவங்க கிட்ட கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கப்படுது. பொதுவாகவே வந்து யார் வந்து உங்கள் கூட ஃபைனலுக்கு வரக்கூடாது, யார் கூட நீங்கள் பிளே ஆஃபில் விளையாடக்கூடாது அப்படின்னு எந்த டீம் கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய அணி மும்பை இந்தியன்ஸாக தான் இருக்கும். ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட போய் இதே கேள்வியை ஒரு முறை கேட்கும்போது கூட பிராவோ உள்ளிட்ட வீரர்கள் எல்லாருமே சொன்னது மும்பை வேண்டாம் அப்படிங்கிறதான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது உறுதியாகிடும். அதுவும் இறுதி போட்டியில் விளையாடுறாங்க அப்படின்னா கப்பை அவங்க பேர்லேயே எழுதி கொடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரிய வரலாற்று சம்பவங்களை மும்பை இந்தியன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவம் மறுபடியும் நிகழுமா? பிளே ஆஃபுக்கு வந்து குவாலிஃபை ஆகிற முதல் 2 அணிகள் பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் இடம்பெறுவாங்களா, பஞ்சாப் அணியை வீழ்த்துவாங்களா அப்படிங்கிறதான் இப்போதைக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதே சமயம் பஞ்சாப் அணிக்குமே இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாக தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை அவங்க வீழ்த்தினாங்க அப்படின்னா அவங்க டேபிள் டாப்பராக மாறுவாங்க. என்னதான் நாளைக்கு வந்து ஆர்சிபி ஜெயிச்சாலும் கூட நெட் ரன் ரேட் அடிப்படையில் பஞ்சாப் அணி தான் வந்து முதல் இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ எந்த வகையில் பார்த்தாலுமே இந்த முதல் 2 இடங்களுக்கான போட்டி அப்படிங்கிறது இன்றைய போட்டியோட முடிவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை.